அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடையேழு வள்ளல்கள் பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம். அந்த கடையேழு வள்ளல்கள் எப்படி இந்த உலகம் அவர்களை அங்கீகரித்தது, அவங்களோட வரலாறுகள் எப்படி கிடைச்சது, அதை பற்றி ஒரு சின்ன தொகுப்பாக இதில் பார்ப்போம். அந்த காலத்தில் பல நூல்கள், பல 40க்கு மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புலவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கான சான்றுகள் நிறைய கிடைக்கல. ஆனால் கிடைச்ச கொஞ்சம் சிலதை வச்சு ஆராய்ந்ததன் பேர் தான் பாண்டியர்கள் தலைமையில் ஆராய்ந்தார்கள் ஒரு சில புலவர்கள். அதன் விளைவுதான் அந்த தமிழ் சங்கம். அப்படி அந்த தமிழ் சங்கத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பாடிய பாடல்கள் யாவும் இப்போது கிடைக்கல. கிடைத்தவற்றை எல்லாம் பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் புலவர்களை கொண்டு கொஞ்சம் ஒழுங்குபடுத்த செய்தார்கள். புலவர்கள் தொகுத்ததனால் அந்த பாடல்களின் கூட்டுத்தொகை என்றார்கள். அளவை கொண்டும் சில நூல்களை பிரித்தார்கள். அவற்றில் 10 பாட்டு என்பதும் ஒன்று. அந்த தொகை நூலில் 10 நீண்ட பாடல்கள் இருக்கின்றன. அதனோடு 8 வேறு நூல்களும் உள்ளன. அவற்றை 8 தொகை என்பார்கள். ஒவ்வொரு தொகுதியும் பல பாடல்களை சேர்ந்த தொகுதி. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்ற 8 தொகையாகும். அந்த நூல்களில் நூற்றுக்கணக்கான புலவர்களின் பாடல்கள் இருக்கின்றன. எத்தனையோ கொடையாளிகளின் வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன. பல மன்னர்கள், வீரர்கள், பெரியவர்கள், முதலியவர்களின் பற்றிய செய்திகள் அறிந்து கொள்ள முடிகிறது. கொடையாளிகளின் பலரின் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். யாவருமே வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவற்றில் குறிப்பிட்ட ஒரு 7 பேர் மிகவும் பிரபலமானவர்கள். அவர்கள்தான் பின்வருவர்களான பாரி, பேகன், அதியமான், காரி, ஓரி, ஆய், நல்லி என்ற 7 பேர்களையும் 7 பெருவள்ளல்கள் என்று அழைக்கின்றன. இந்த 7 பேரும் எதன் அடிப்படையில் அவர்கள் ரொம்ப புகழ் பெற்றார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட வீரம், அவங்க நாடுனா ஒரு சின்ன சின்ன நாடுகள் தான், வேலிகள் அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் மூவேந்தர்களும் இருந்தாங்க. பாண்டியர், சேர, சோழ பாண்டியர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன கிராமங்களும் அந்த பாண்டியருக்கு, அந்த மூவேந்தர்களுக்கு கீழேயும் அது இல்லாமல் சில வேலிகள், ஒரு சின்ன ஒரு பகுதிகளை ஆண்டவர்களும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட பகுதிகளை ஆண்டவர்கள் தான் இந்த 7 பேரும். இந்த 7 பேரில் பாரி யாரால் வீழ்த்தப்பட்டார், பேகன் எப்படி இருந்தார், அவரோட குடைவள்ளல் எப்படி மேம்பட்டது, அதியமான் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு தொகுப்பாக பார்ப்போம். இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசணும்னாலே ஒரு வீடியோவில் சொல்லி எல்லாத்தையும் முடிக்க முடியாது. இவர்கள் தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து புகழ் பெற்றவர்கள். இவர்கள் யாவரும் சிறிய நாடுகளுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள், குறுநில மன்னர்கள். இவர்கள் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது இன்றியமையாதது. தாம் நலனுக்காக வாழாமல் பிறர் நலன் செய்வதற்காகவே வாழ்ந்த பெருமைகளை செய்தவர்கள் இந்த குடை வள்ளல்கள். இனி ஒவ்வொருவாக நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் பாரியை பற்றி நாம் பார்ப்போம். பாரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் என்ற ஊர் இருக்கிறது. அங்கிருந்து சில மைல் தூரத்தில் பிரான்மலை என்ற மலையும் அந்த பெயரோடு ஒரு ஊர் உள்ளன. சங்க காலத்தில் அந்த மலைக்கு பரம்பு மலை என்று பெயர். அங்கேதான் பாரி என்னும் வள்ளல் வாழ்ந்து வந்தான். பாரி சிறிய நாடு ஒன்றுக்கு தலைவன். வேளிர் பலர் அக்காலத்தே ஆங்காங்கே இருந்தார்கள். அவர்கள் ஒருவன் அவன். அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாடு பரம்பு நாடு என்று பெயர். பரம்பு மலையை நடுவே உடையதாக விளங்கியமையால் நாட்டுக்கு பரம்பு என்று பெயர் அமைந்தது. அந்த நாட்டில் 300 ஊர்கள் இருந்தன. அந்த காலத்தில் பரம்பு மலை நல்ல வளமுடையதாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்திருந்தன. பலாமரங்கள் கொலை கொலையாக பழங்களுடன் நிற்கும். மரத்துக்கு மரம் தேன்கூடுகள் அடையாக இருந்தன. மலை பாறைகளில் பெரிய தேன்களின் தேன் ஊற்று போல ஒளிவிட்டு கண்காணும் இனிமையாக இருந்தது. மலைப்பாறைகளில் அருகருகே பல சுனைகள் தொழிந்த நீரோடு விளங்கின. மலைவளம் சிறைந்த பரம்பு மலையிடத்தில் ஓரிடத்தில் சிறிய அரண்மனையை கட்டி கொண்டிருந்தான் பாரி. அங்கேயே சிவன் கோயில் ஒன்றும் கட்டி கொண்டிருந்தான் பாரி. பாரிவேல் வீரத்திலே சிறந்தவன், பண்பிலே நிறைந்தவன், தமிழ் பாவின் நயம் தேர்வதில் பெரியவன், எல்லாவற்றுக்கும் மேலாக கொடையிலே இணையற்றவன். பாரி என்றவுடன் முதலில் அவனுடைய ஆட்சி நினைவுக்கு வருவதில்லை, அவன் வீரம் நினைவுக்கு வருவதில்லை. அவனுடைய வல்லமையே மக்களின் உள்ளத்திலே தோன்றியது. எத்தனையோ புலவர்கள் அவனிடம் வந்து அவனுடைய உபசாரத்தை விருந்தையும் பெற்று நன்மையடைந்தார்கள். அவனுடன் இந்த தமிழ் நூல்களின் நயத்தை நுகர்ந்தார்கள். அவனுடைய சிறப்பை புதிய பாடல்களால் பாடினார்கள். விடைபெற்று செல்லும் போது மன நிறைவையும் உவகையையும் தாங்கி சென்றார்கள். புலவர்களுக்கு அவன் உணவு தருவான், உடை தருவான், பொருள் தருவான். ஒரு ஊர் முழுவதையும் புலவருக்கு அளித்து அதில் வருகின்ற வருவாயை நுகரும்படி செய்வான். யாரேனும் புதிய புலவர் ஒருவருடைய பழக்கம் அவனுக்கு கிடைத்தால் அதை பெரும் பேராக கருதி புகழ் பெறுவான். ஏதோ புதிய நாட்டை பெற்றவன் போன்ற கணிப்பை அடைந்தான். மதுரை நகர் சங்கத்தில் தலைமை புலவராக இருந்தவர்தான் கபிலர். அந்த பாரிவேலுக்கு அவருடைய பழக்கம் வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று. பாண்டியனால் சிறப்பு பெற்று விளங்கு பெரும் புலவராகிய அவர் தன்னை நாடி வருவார் என்று எதிர்பார்ப்பது பேதமைத்தனம் என்பது பாரிக்கு நன்கு தெரியும். அதனால் ஒரு நல்ல சான்றோரை அந்த பாண்டியன் அவைக்கு தமிழ் சங்கத்துக்கு அனுப்பி அவரை தான் பாரியை சந்திக்க விருப்பப்படும்படி தெரிவிக்கும்படி அனுப்பினான். அவரும் சென்று கபிலர் புலவரை நாடி பாரியின் விருப்பத்தை தெரிவித்தார்.
அவரும் வருவதாக ஒப்புக்கொண்டார். பாரிவேல் கபிலருக்கு வருகையை அறிந்ததும் அவரை வரவேற்க பாரிவேல் கபிலருக்கு மிக சிறந்த முறையில் வரவேற்பு அளித்தார். கபிலரை கடவுளாகவே எண்ணி வழிபட்டான். அவனுடைய பேரன்பை அறிந்த கபிலர் மனம் உருகினார். அடிக்கடி அங்கே வந்தார். இருவருக்கிடமிடையே இருந்த அன்பு சிறந்த நட்பாக உருவாயிற்று. அதன் பயனுக்காக கபிலர் மதுரையை விட்டு பரம்புமலைக்கே வந்துவிட்டார். பாரிக்கு துணைவராகவும் ஆசிரியராகவும் அவை புலவராகவும் விளங்கினார். பாரிவேலன் உயர்ந்த பண்புகளில் ஈடுபட்டார். புலவர் அவனுடைய கொடைத்திறனை கண்டு வியப்படைந்தார். அவனுடைய குணங்களை அருமையான பாடல்களால் பாராட்டினார். பரம்பு நாட்டை அடர்ந்த காடுகளும் இருந்தன. பாரிவேல் அவ்வப்போது தன் நாட்டு மக்களை கண்டு அளவலாக விட்டு வருவான். மலையின் மேல் உள்ள மலைவளத்தை கண்டு மகிழ்வது போல் கீழே உள்ள காட்டு வளத்தை கண்டும் கழிப்பான். ஒரு நாள் காடு அடர்ந்த ஒரு இடத்துக்கு சென்றான் பாரி. காட்டினுள் தேர் சென்று கொண்டிருந்தது. அன்று அவன் தேரிலே தான் சென்றான். தேர்ப்பாகன் அதை ஓட்டி சென்றான். பல இடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் வந்தான். அப்போது பிற்பகல் வேலை. கதிரவன் மேல் திசையில் இறங்கிக் கொண்டிருந்தான். பிரம்பு மலையின் அடிவாரத்தை நோக்கி தேர் போய்க் கொண்டிருந்தது. அப்போதென்று திடீரென்று அந்த வள்ளல் தேரை நிறுத்து என்று கூறினான். இரு பக்கங்களிலும் உள்ள இயற்கை வளத்தை அவன் பார்த்து கொண்டு வந்தான். ஆதலின் தேர் மெல்லதான் போய்கொண்டிருந்தது. இப்போது தேரை நிறுத்த சொல்ல ஏன் சொல்கிறார் என்று பாகன் திகைத்தான். பாரிவள்ளல் தேரிலிருந்து இறங்கினான். அங்கே அருகில் உள்ள முள்ளக்கொடியை வளர்ந்திருந்ததை பார்த்தான். இளங்கொடியாக இருந்தது. நிறைய அரும்பு கொத்து கொத்தாக விளங்கியது. மாலை நேரம் வந்தால் அதனை அரும்புகளும் மலர்ந்து மணக்கும். தளதளவென்று வளர்ந்திருக்கும் முல்லைக்கொடி. ஆனால் அது பற்றுக்கோடு ஒன்று இல்லாமல் காற்றில் அசைந்து அங்கும் இங்கும் தடுமாறி நின்றது. கீழே விளையின் நிலையில் இருந்தது அந்த முல்லை அரும்பு. ஒரு விவசாயியாக இருந்தால் அங்கு கம்பை நட்டு ஒரு பந்தலை அமைத்து அதற்கு இடம் கொடுத்திருப்பான். ஆனால் பாரி அந்த முல்லை செடியை போல் மனம் தளர்ந்தவனாக அங்கு நின்றான். இதை இப்படியே விட்டுவிட்டு சென்றால் இதற்கு என்ன நேரும் என்ற வியப்பாக இதை இப்படியே விட்டுவிட்டு சென்றால் இதற்கு என்ன நேரும் என்று அவனுக்கு ஐயம் ஏற்பட்டது. அதனால் பாகனை அழைத்தான். பாகனிடம் குதிரையை அவிழ்த்து விடுமாறு கூறினான். பின்பு அந்த பாகர்களிடம் அங்கு தேரை இந்த முல்லைக்கொடிக்கு அருகில் கொண்டு வருமாறு சொன்னான். கொடியை அந்த தேரின் மேல் பாய விட்டான். அப்பொழுது அவனுக்கு ஏற்பட்ட மன நெகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் குதிரையை மட்டும் அவிழ்த்து விட்ட அவன் குதிரை முன் செல்ல அதை கண்டு கழித்த பின் பாகன் மற்றும் அந்த பாரி ஆகியவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பின்னே குதிரை முன்னே செல்கிறது. அது பரம்புமலையை நோக்கி குதிரைகள் சென்றதும் குதிரை மட்டும் தனியே வந்தவுடன் மக்கள் அனைவரும் பதற்றத்துடன் குதிரை தனியே வருவதைக் கண்டு அச்சம் கொண்டு குதிரை வந்த திசையை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறார்கள். சென்று அங்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பாகனும் பாரியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து என்ன நேர்ந்தது, ஏன் இவ்வாறு நடந்து வருகிறீர்கள், எங்கே தேர் என்று எல்லோரும் கேட்க அதற்கு அந்த பாகன் வாயிலாக அந்த மக்கள் அனைவரும் பாரி செய்த அந்த செயலை தேர்ந்து மனம் நெகிழ்ந்தார்கள். மனம் நெகிழ்ந்து திரும்ப முல்லைக்கொடிக்கு தேர் தந்த பாரி என்று அந்த இடம் சென்று அங்கு ஒரு பந்தல் அமைத்து தேரை மக்கள் இழுத்து வந்தார்கள். அதன் பிறகு மக்கள் அனைவராலும் முல்லைக்கு தேர் தந்த பாரி என்று பாடப்பட்டார்கள். இந்த புகழ் தமிழ்நாடு எங்கும் நீண்ட நெல்லிலாக பரவி மக்களிடையே அனைவராலும் பாரி பாராட்டப்பட்டார். இந்த தகவல் பாண்டிய மன்னருக்கும் தெரிய வந்தது. அப்பொழுது மூவேந்தர்களாக இருந்த பாண்டிய சேர சோழர்களில் பாண்டிய மன்னருக்கு இந்த பாரியின் சிறப்பு தெரிய வந்தது. இந்த பாரியை வீரம், அவரின் கொடைவள்ளல், அவரின் பெருமையை அறிந்த பாண்டிய மன்னன் அவர்களின் பாரிக்கு 2 மகள்கள் இருந்தார்கள். அவர்கள் கபிலர்களினால் தமிழ் அறிவை ஊட்டப்பட்டவர்கள், நன்கு படித்தவர்கள், நன்கு திறமை கொண்டவர்கள். அவர்களை மணப்பதற்கு பாண்டியன் ஓலை அனுப்பினான். அப்பாரியின் மகள்களான அங்கவை, சங்கவை என்ற இருவரையும் பாண்டிய மன்னனுக்கு மணந்து தருமாறு ஓலை வந்தது. அதை சற்று சினத்துடன் பார்த்தான் பாரி. ஏனென்றால் பாண்டியனுக்கு ஏற்கனவே பட்டத்து இளவரசி உண்டு. தன் மகள்கள் அந்தபுரத்தில் 102 பேராக இருப்பதை பாரியும் விரும்பவில்லை, அவள் மகள்களும் விரும்பவில்லை. அதை நிராகரித்து ஓலை அனுப்பினான் பாண்டிய மன்னனுக்கு. பாண்டிய மன்னன் இதனால் சினமுற்று மிகவும் கோபமடைந்தான். இந்த கோபத்தினால் அவர்களை பாரியை பழிவாங்க வேண்டும் என்று பல திட்டம் தீட்டினான். எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் எப்படி அவர்கள் மேல் போர் தொடுப்பது என்பதை ஆலோசித்து பொறுத்திருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அப்பொழுது சேர சோழர்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வருகிறது. சேர சோழர்களும் அவர்களின் பெருமையை கண்டு பொறாமை கொண்டனர். பாரியின் பெருமையை கண்டு பொறாமை கொண்ட அவர்களும் பாண்டியர்கள் செய்த அதே வேலையை செய்தார்கள். அவர்களும் பெண் கேட்பது போல் ஓலை அனுப்பினார்கள். அவர்களுக்கும் அதே பதிலாக கிடைத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூவரும் சேர்ந்து மூவேந்தர்களும் ஒன்று கூடி பாரியை தாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அந்த பரம்பு மலையை தாக்க அனைவரும் முனைந்தார்கள். இதை கேள்விப்பட்ட பாரி கபிலரும் திட்டம் ஒன்றை தீட்டினார்கள். பரம்பு மலையின் உச்சியில் அதன் இடுக்குகளில் அமைந்திருந்து அவர்கள் ஏறுவதற்கு இணையான ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, ஏறி உள்ளே வருவதற்கு. அந்த இடத்தை யாரும் வராதவாறு செய்து மேல் நின்று தாக்குதல் செய்தார்கள். இதனை கண்ட மூவேந்தர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். எப்படி மேல் செல்வது என்றால் இந்த ஒரு வழிதான் இருக்கிறது. ஆனால் மேலே உள்ள உணவுகள் தீர்ந்த பின் கண்டிப்பாக மேலே உள்ளவர்கள் கீழே வந்துதான் ஆக வேண்டும். ஆகையால் நம் அனைவரும் இங்கே இருக்க வேண்டும் என்று இந்த மூவேந்தர்களும் ஆங்காங்கே யானைகளையும் குதிரைப்படைகளையும் சுற்றி வளைத்து அந்த பரம்பு மலையை சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்கள் மேலே
உள்ள அந்த செழிப்பான இடங்களை பற்றி அறிந்தவர்களாயிற்றே. அங்கு பலாப்பழங்களும் பல நீரூற்றுகளும் தேன் கூடுகளும் இவைகள் அனைத்தும் நிறைந்திருந்தன. அவற்றையே உணவாக உண்டு பல நாட்கள் நீண்டு உயிர் வாழ்ந்தார்கள். கீழே உள்ள மூவேந்தர்களுக்கும் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவனால் இவ்வளவு நாள் உணவு இல்லாமல் மேலே இருக்க முடிகிறது என்று. அது மட்டும் போக கபிலர் அங்குள்ள சில பறவைகளை தன் பழக்கத்துக்கு தானியங்களை கொட்டி வரும்படி சில பழக்கங்களை உருவாக்கினார். அப்படி கொற்றி வரும் தானியங்களை வைத்து சமைத்து அங்கே மேலே சமைத்து சாப்பிட்டார்கள் அந்த வீரர்களும் அந்த மக்களும். இப்படிப்பட்ட நிலையில் பாரியிடமிருந்து கீழே வில் மூலம் ஒரு ஓலை வருகிறது. நீங்கள் எத்தனை யானைகளை வேணாலும் கட்டி விடுங்கள், எங்களுக்கு உணவுக்கு இங்கு பஞ்சமில்லை, நீருக்கு இங்கு பஞ்சமில்லை, எங்கள் பரம்புமலையை சுற்றி ஆண்டவன் அருள் போல் இயற்கை வளம் நிறைந்திருக்கிறது என்று ஓலையில் இருந்தது. இதை கொண்டு சினம் கொண்டு மீண்டும் மூவேந்தர்களும் திரும்பினர். அவர்கள் படையை விலக்கி திரும்பினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர்களை பாரியை தீர்ப்பதற்கு இது போன்ற வழியை செய்ய முடியாது, அது நயவஞ்சகமாக வீழ்த்த வேண்டும் என்று பாரி புலவர்களை அதிகம் விரும்பக்கூடியவர் என்பதை நன்கு அறிந்தார்கள். அதனால் கபிலர் ஒரு முறை அவரை பாரியை விட்டு கொஞ்சம் வெளி தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அந்த சமயத்தில் மூவேந்தர்களில் ஒன்று கூடி புலவர்கள் 3 பேரை பாரியை பாடும்படி சென்று அவரிடம் பாடி அவரை தனியே அழைத்து வருமாறு சொன்னார்கள். அவ்வாறே அந்த இசைவாணர்கள் மூவரும் பாரியை பற்றி பாடி அந்த இயற்கை வளத்தை சுற்றி காமிக்கும்படி அழைத்து சென்றார்கள். அப்படி பாரியை தனியே அழைத்து வந்து மூவரும் செல்லும் பொழுது அந்த மூவரில் ஒருவன் பாரியின் தலையை வெட்டி சாய்த்தான். கொடைவெள்ளல் வீழ்ந்ததென பரம்புமலையே கதறியது. பரம்புமலை மட்டுமே கதறியது, தமிழகமே கதறியது. பாரியின் வீழ்ச்சியை கேள்விப்பட்ட கபிலர் ஓடோடி வந்தார். மார்பில் அடித்துக்கொண்டு அழுதார். என்ன செய்வது, தானும் உயிரை விட வேண்டும் என்று அங்கேயே முடிவெடுத்தார். ஆனால் அங்கவை சங்கவை ஆகிய இருவரையும் ஒரு நல்ல இடத்தில் சேர்த்துவிட்டு தான் உயிர் நீக்க வேண்டும் என்ற முடிவுடன் அங்கிருந்து அங்கவை சங்கவை இருவரையும் கூட்டிக் கொண்டு பல வேலிகளிடம் கொண்டு சென்று உதவி கேட்டார். அந்த வேலிகளுக்கு மனமுறியும்படியும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் பல காரணங்களால் அவர்களை மணக்க மறுத்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு இல்லத்தில் கொண்டு சென்று அவர்களிடம் இந்த அங்கவை சங்கவை ஆகிய இருவர்களையும் ஒப்படைத்து விட்டு இவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி சென்று இவர் ஒரு நதிக்கரையில் பட்டினி இருந்து இறப்பையும் கண்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஔவையார் அவர்கள் ஒருமுறை இவர்களை பற்றி தெரிந்து இந்த அங்கவை சங்கவை இவர்களின் புலமையை பற்றி தெரிந்தும் பாரியின் வீழ்ச்சியை பற்றி தெரிந்தும் அந்த அங்கவை சங்கவை ஆகிய இருவர்களையும் மலைமான் திருமுனைக்காரியின் மரபில் வந்த ஒருவனுக்கு அவர்களை மனமுடித்து வைத்தார் அந்த ஔவையார் அவர்கள். இவ்வாறு பாரியின் வீழ்ச்சிக்கு நம்மவர்களே காரணம். புகழின் வெளிச்சம் ஒருவருக்கு அதிகமாக எனும் அதன் பொறாமை மற்ற அரசர்களுக்கும் பொறாமையாக வாழ்ந்தது. இது 2000 காலத்துக்கு முற்பட்டது. அப்படி என்றால் முதன்மை, அதாவது 2000 காலத்துக்கு முன் வாழ்ந்தவர்கள் முந்தைய சோழ சேல பாண்டியர்கள் என்பார்கள். அதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் தான் இந்த பாரி. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது பேகன். இதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். பேகனின் புகழை போற்ற வேண்டுமெனில் மயிலுக்கு குளிர்கிறது என்று தன் போர்வையை போற்றியவன். அவன் இது பேதமை என்று அவனுக்கு தெரியாது. அவன் மனம் அந்த மயில் குளிர்கிறது என்பது மட்டுமே அவன் கண்ணில் தெரிந்தது. அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரனான பேகன் செய்த கொடைகள் என்ன, அவன் ஆற்றிய தொண்டுகள் என்ன, அவன் செய்த வீரம் என்ன, இதை பற்றி வரும் அடுத்த வீடியோகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.